ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தினம் தினம் புதுமைகள் வேண்டும். அது மிக பதுமையாக மனதை பசுமரத்தாணி போல் நிலைநிறுத்திவிடும் காட்சிகளாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் இயற்கை சார்ந்த இடங்களிலே பதிவுகளாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு காட்சியின் நோக்கம் பிறர் மனதிலும் சிறிதேனும் பொதுநலத்தை விளைவித்துவிட வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அழகு தமிழ் கவிதை கழகம் இயற்கை சார்ந்த இடங்களில் பயணம் பெறுகின்றது. என் உறவுகளே, இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயத்தின் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுநலவாதிகளாக மாறுபவர்கள். அவர்களுக்கு இன்று முதலேனும் வாழ்க்கை நெறிகளை மிக மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என பொறுப்புகள் அனைவருக்கும் பொருந்தும். மனிதன் வாழ இயற்கைகள் எப்படியெல்லாம் உதவுகின்றது என்பதை மிகப்படுத்தி காட்டும் காட்சிகளாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக இயற்கையோடு மனித வாழ்வியலையும் அழகு தமிழ் கவிதை கழகம் தினம் தினம் பதிவு செய்து அதன் வாயிலாக சிறு நல் விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். நம் எண்ணம்தான் வாழ்க்கை என்று தினம் தினம் பதிவில் நோக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகத்தின் பதிவுகள். என் உறவுகளே, நிலையான உலகம் சுழலும் வரை அது நிலையானது. இயற்கை என்பது மரம், செடி, கொடிகள், புல், பூண்டு, விலங்குகள், மரங்கள், காடுகள் என்று இருப்பது. அழகான உலகம் என்பது நமக்கானதாக நாம் நினைத்தால்தான் அழகான வாழ்வியலை வாழ்ந்துவிட முடியும். மனம் நினைக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று.